நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தரணம் ஹோம்ஸ் வழங்கும் வரவேற்பறை 2.0 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி பறந்து வருபவர். அது மட்டுமல்லாமல் தனி மனித வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை கடந்து தன்னம்பிக்கை வாழ்க்கைக்கு உதாரணமாக திகழ்ந்து வருபவர் தரணம் ஹோம்ஸின் மேனேஜிங் டைரக்டர் திருமிகு ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நிறைய சவால்களை கடந்து நீங்கள் லைஃப்பில் வெற்றி பெற்றிருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கிறீங்க. தரணம் ஹோம்ஸ் எப்படி தொடங்குனது? தரணம் அப்படின்னா என்னங்க சார்? டெரனம்னா நிறைய விஷயங்களை நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பூமி சார்ந்த நிலம் சார்ந்த ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ பூமி அப்படின்னு வச்சாலுமே நிறைய பேர் வச்சுட்டாங்க. நிலம் அப்படின்னாலுமே இருக்குது. ஸோ அப்போது யூனிக்காக ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெரனம்னு தேடி பார்த்தேன். த கிங் ஆஃப் லேண்ட், பூமியை ஆள்பவன் அப்படின்ற மாதிரி அதுக்கு கிரீக் அண்ட் லத்தீனில் வரும். பூமியை ஆள்பவன் ஆர் த கிங் ஆஃப் லேண்ட், நிலத்தோட கிங் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அது. இப்போது நிலத்தை ஆள்பவன் அப்படின்னா அந்த ஆள்பவன் அப்படிங்கிறது யாருங்க சார்? இங்கே ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க நிலத்துக்கு அவங்க தான் கிங்கு. ஸோ அந்த நிலத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. இப்போ ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் 7 ஏக்கர் வச்சிருக்காரு. அவர் தான் அந்த லேண்டுக்கு அவர் தான் கிங்கு. அந்த மாதிரி எல்லாருக்குமே லேண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக அந்த கிங் ஆஃப் லேண்ட், எல்லாருக்குமே லேண்டு கொடுத்து அந்த லேண்டுக்கு அவங்க கிங்காக இருப்பாங்கன்றது தான் எங்களுக்கு. ஓகே சார். எல்லாருமே ஒரு நிலத்தோட உரிமையாளராக மாற முடியுமாங்க சார் இப்போ இருக்கிற சூழலில்? மாறலாம். பட் ஆனால் அங்கே வந்து கமர்ஷியல் ரொம்ப ஆயிடுச்சு ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவு. மேக் யுவர் ட்ரீம் ஹோம் கம் ட்ரூ, ட்ரீம்னு கடந்த ஒரு 30 வருஷமாக ரியல் எஸ்டேட்டே மாறி போச்சு. இங்கே இயற்கையோட படைப்பில் நிலம்ங்கிறது எல்லாருக்குமே காமனாக சேரக்கூடிய ஒரு விஷயம். அது கனவாக மாற்றி கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. நீங்கள் ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி போய் பாருங்கள். நம்ம தாத்தா ஏதாவது பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டினாரா? தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி வீடுன்னு நிலம்னு எக்கச்சக்கமான இருந்தாங்க. அவங்க எதனா பேங்க்கில் லோன் வாங்கி கட்டினாங்களா? இல்லை சிபில் ஸ்கோர் இருந்ததா? கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்களா? அப்போல்லாம் கனவா இல்லையே. இயற்கையோட படைப்பில் எல்லா உயிரினங்களும் நிலம்ங்கிறது தனக்கு தேவையான கூடுன்றது, காக்கா கூட ஒரு கூடு வந்து யதார்த்தமாக கட்டிட்டு போயிடுது. ஒரு குருவி, நான் ஊருக்கு போயிருந்தேன், பாண்டிச்சேரியில் இப்போ வீடு இருக்குது, அங்கத்துலேருந்து பெங்களூருக்கு ஒரு 3 days போயிருந்தேன். அப்போது ஒரு 3 days லீவில் அந்த ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு. ஒரு 3 நாள் போதும் அந்த குருவிக்கு கூடு கட்ட. அப்போது மனுஷன் நாம மட்டும் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்தா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல வேலை கிடைத்தா நல்ல இடத்துல பொண்ணு கொடுப்பாங்க. அந்த பொண்ணு கட்டும்போது ஒரு 30 சவரன் கோல்டு வாங்கி போட்டுக்கோ, கல்யாணம் பண்ண. அந்த 30 சவரன் கோல்டு ஒரு லேண்டுக்காக அடமானத்தை 25% டவுன் பேமெண்ட் கட்டு, 75% லோன் எடு, இஎம்ஐ கட்டு, 15 வருஷம் பிளாட் லோனுன்னு கம்ப்ளீட் பண்ணு, அடுத்த ஒரு 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் எடு, பசங்களை படிக்கவே செத்துப்போம். இதுதான் மிடில் கிளாஸோட லைஃபாக போயிட்டுருக்கு. இது வந்து 35 வருஷம் ஒரு காமன் மேன் தன்னோட லைஃப்பை ப்ராப்பர்ட்டிக்காகவே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தோணும்போது அது யதார்த்தமாக கொடுக்கணும்னு தோணுச்சு. சார், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸை பார்த்தா ஒரு வாழ்வியலை பேசுகிறீங்களே சார்? சரி, இங்கே பிஸ்னஸ் மேன் தான் சார் வாழ்வியலை பேச முடியும். இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் மேன் காசுன்னு எடுத்துக்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்களே தவிர கொடுக்கறதுல யாருமே அது மேலே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சாதாரணம் கிடையாதுங்களே சார்? சாதாரண இயற்கையோட படிப்பில் எல்லாருமே கொடுக்கறதுக்காக தான் சார் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே கொடுக்கறது தான். சூரியன் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்போனா சூரியன் வந்து டேய் நான் உனக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கேன், எனக்கு என்னடா பண்ணேன்னு எப்படின்னா கேட்டிருக்கா? நிலம் டேய் எவ்வளோ அடி வாங்கினாலுமே நான் உங்களுக்கு தாங்கி தானே பிடிச்சிட்ருக்கேன், நீங்கள் எனக்கு என்னடா பண்ணுன்னு கேட்குதா? அது யூனிவர்சல்லாக அது அப்போது நான் வந்து எனக்கு ஒரு டூல் தேவைப்படுது. பிஸ்னஸ் தான் அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக தோணுச்சு. இதே நான் வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த விஷயத்த சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுதான் சார். இப்போது தரணம் ஹோம்ஸ் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்னங்க சார்? ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் ஆல், எல்லாருக்கும் சொத்து சேர்க்கணுன்றது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண டைலரோட பிள்ளை. எங்கள் தாத்தா வந்து பால்கார், ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த காலத்தில் பால் வியாபாரம் பண்ணார், விவசாயி. ஸோ அப்பா வந்து டைலர். எங்கள் அப்பா வந்து ஒரு சொத்து வாங்கும்போது ஒரு 10 வருஷம் சேர்த்து வச்ச காசு அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாரு பெங்களூரில். அதில் ஏமாந்து போகிறாரு. அப்போது நான் வந்து 98 ஒரு 12 years 13 years சின்ன பையனாக இருக்கும்போது அது பார்க்குறேன். ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு சொத்து வாங்குறது இவ்வளோ பெரிய கனவாக இருக்கா அப்படின்னு. அப்புறம் 2003 இன்னொரு இடம் வாங்குறாரு. அங்கேயும் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறாரு. ஸோ அப்போல்லாம் என்னை வந்து ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். அது வந்து எங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் தூக்கம் இல்லை எங்கள் அப்பாவுக்கு. அந்த காசு போயிடுச்சு அப்படின்னு இழந்ததோட வலி, அந்த ஒரு வலி இருந்தது. அதெல்லாம் நான் அப்போ நோட்டீஸ் பண்ணேன். அப்போ எனக்குள்ளே தோணும், இல்லைடா நாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அது ஈஸியாக போய் சேர்க்கணும் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு கனவாக இருக்கக்கூடாதுன்னு தோணுது. 2007 அப்படியே பார்ட் டைமாக அப்படியே ரியல் எஸ்டேட்டு அப்படியே பண்ணி இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டோம். இன்றைக்கி சவுத் இந்தியாவில் ஃபுல்லாகவே 3 ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு 5 language தெரியும், ஈஸியாக பேசலாம். ஸோ அது ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் என்னோட நோக்கம். ஏன்னா இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு ஜென்ரேஷன் படித்து முடித்தாலே ஒரு 20 வருஷத்தில் அவன் குடும்பமே மாறிடுது. படித்து நல்லபடிக்கு வேலைக்கு போனான் அப்படின்னும் போது அவனோட தலைமுறையாக அவன் ஜென்ரேஷனே ஃபேமிலியே மாறிடுது. அவன் டெவலப்டு ஃபேமிலியாக மாறிடுறாங்க. பட் ஆனால் ஒரு 70+ இயர்ஸில் நம்ம பாருங்கள் இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றோம். என்னடா காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபின்றாங்க, அப்புறம் அவங்களோட ஜிஎஸ்டி இன்கம்ன்றாங்க, இன்கம் டேக்ஸ்ன்றாங்க, எல்லாமே ஃபைன். பட் சொந்தமாக சொத்து இந்தியா கிட்ட ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போது நிறைய மக்கள் கிட்ட சிங்கப்பூர் ஏன்டா டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குன்னா அவங்ககிட்ட சொந்த இடம் எல்லாருக்கிட்டையும் காமனாக ஒரு வீடு ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. பட் இங்கே அது இல்லைன்னு தோணுச்சு. அது கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஓகேங்க சார். உங்கள் டெரனம் ஹோம்ஸ் மூலிமா இதுவரையும் ஏராளமானோர் வீட்டு மனைகளை பெற்றிருக்காங்க. அவங்களும் ஒரு வீட்டுக்கு அதிபதியாக மாறி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நிறைய சவால்களை கடந்து வந்திருக்கீங்க. உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை நாங்கள் ப்ரோக்ராம்காக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ பார்க்குறப்போ நிறைய சவால்கள், அது உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருந்தாலும் பிஸ்னஸ் லைஃபாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் நிறைய சவால்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு அது ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண டைலருக்கு புள்ளியாக பிறந்து எல்லாருக்கும் இருக்கிற கனவோட இன்ஜினியரிங் படிக்கணும்னு அதே கனவோட ட்ராவல் பண்ணி 2007-8 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் லவ் பண்ண பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கள் அத்தை பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் லவ் பண்ணி ஒரு 2014 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு 2 கோடி ரூபாய் கடன் ஆகி அது வெறியோடு அந்த 2 கோடி ரூபாய் கடன் டைலரோட புள்ளிக்கு ரொம்ப சுமையாக இருந்து அதை தீர்த்து 2016 நான் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்குன்னு ஒரு பொட்டை புள்ள பிறந்து அப்படியே வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது 2020 உலகமே ஸ்தம்பிச்சு போகிற மாதிரி கோவிட்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து அதே டைமில் என் பொண்டாட்டிக்கு கேன்சருன்னு வந்து ஒரு 14 இயர்ஸ் லவ் பண்ண பொண்ணு நம்ம மடியிலே உயிர் போகும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வலி இருக்கும். அந்த வலியோட தாங்கிக்கிட்டு என் பொண்ணுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டு, அப்பாவுக்கு முதுகில் டிஸ்க் ப்ராப்ளம் ஆகி நடக்க முடியாமல் படுத்த படிக்க அவர் இருந்த ஒரு சுச்சுவேஷன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு எல்லா விஷயத்தையும் பார்த்து பிஸ்னஸில் ஒரு 4.5 கோடி ரூபாய் கடனாளியே ஆகி 2021 ஒரு பெரிய மேஜர் லாஸ். அப்போது என் பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க. கொல்லியை வச்சுட்டு வரும்போது 4.5 கோடி ரூபாய் கடன், சுற்றி இருந்தவங்க யாருமே இல்லை. எனக்கு ஒரு எதுவுமே இல்லைடா அப்படின்னு தோணும்போது வெறியோட வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக 2022 என்னோட செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கும் போது ஒரு 4.5 கோடி ரூபாய் கடன் 5 மாதத்தில் முடித்தேன். ஒரு வெறி, எதுவுமே இல்லைடா, நமக்குன்னு யாருமே இல்லைடா, நமக்குன்னு இந்த பிரபஞ்சம் தாண்டா இருக்குது, இந்த யூனிவர்ஸ் தாண்டா இருக்குது. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நம்மளை அண்ணன் வந்து காப்பாற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னா எவனும் காப்பாற்ற மாட்டான். ஒன்லி பர்சன் who can save you is only you. உன்னை காப்பாற்றணுன்னா நீ மட்டும்தான் முடியும். ஏன்னா அதிகமான நேரத்தை உன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது யாருன்னா அது நீ தான். ஸோ அப்படின்னு புரிஞ்சிக்க ஆரம்பித்து அந்த வெறியோட கடத்தை முடித்தேன். குரு ஆஃப் ரியல் எஸ்டேட்டு நான் அவார்டு வாங்கினேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் என்னை பற்றி எழுதினாங்க, எமர்ஜிங் டெவலப்பர் ஆஃப் தி இயர்னு அவார்டு வாங்கினேன். அப்புறம் ஒவ்வொரு சேனல்லையுமே பேச ஆரம்பிக்கும் போது என்னை நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியன் அவார்ட்ஸில் இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ்மேன் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு நான் லாரன்ஸ் மாஸ்டர் கூட அவார்டு வாங்கினேன். அப்புறம் எக்கச்சக்கமான விருதுகள். இப்போது நியூஸ் 7 லாஸ்ட் மந்த் இஸ்வாட்ன்ற அமைப்பு மூலியமாக அச்சீவர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு 2025 அவார்டு வாங்கினேன். இதுதான் சார். உங்கள் லைஃப்பில் வெற்றி தோல்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வெற்றியும் தோல்வியும் கொண்டாடணுன்ற நான் வெற்றி எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி தோல்வியும் கொண்டாடணும். இங்கே நிறைய பேர் தோல்வி வந்துருச்சுன்னா சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. தோல்வி வந்தால் கொண்டாடுங்க. அது கொண்டாடும் போது அது ஒரு அனுபவமாக பாருங்கள். அந்த அனுபவம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எங்கே நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு புரிஞ்சுக்க தோணும். குறை சொல்கிறத நிற்க வைங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் பொறாமப்படாதீங்க, குறை சொல்லாதீங்க. எனக்கு அவன் சரியில்லை, நான் அவனாலேருந்து தோத்துட்டேன், இவனாலேருந்து தோத்துட்டேன், எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான், அதெல்லாம் புலம்பாதீங்க. அது புலம்பாமல் சரி நடந்தது நடந்து போச்சு, நான் என்னால் தான் தோத்தேன் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ்டாக போயிட்டோன்னா வெற்றியும் ஈஸியாக பார்த்துக்கலாம், தோல்வியும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்க சார். சார் இப்போது டெரனம் ஹோம்ஸில் 90,000க்கு ஒரு பிளாட்டு அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியம் சார்? 90,000 இல்லை, நான் 60,000க்கே கொடுத்தேன், அது முடிஞ்சிருச்சு. இப்போது 90,000 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு திருச்சி அப்புறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், இந்த 2 மாவட்டங்கள்லையும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 90,000 rupees. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு 90,000 ரூபாய். அது கொடுக்கலாங்க, எல்லாருனாலையும் முடியும். இங்கே என்னென்னா கமர்ஷியல் ஆக்கிட்டு ரியல் எஸ்டேட் இஸ் த பிஸ்னஸ். உங்களுக்கு வந்து 200% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 1 கோடி ரூபா போட்டால் 2 கோடி ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பிஸ்னஸ். நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஒரு 10% மார்ஜின் வந்தால் போதும். 200% மார்ஜின் பார்க்குற இடத்துல 10 to 20% மார்ஜினில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஓகே. ஸோ இப்போ இங்கே நீங்கள் சொல்கிறது எல்லோரும் ஷாக்கிங்காக கேட்குறாங்க, 90,000 கொடுக்க முடியுமா? 600 ஸ்கொயர் ஃபீட் 90,000. ஸோ நீங்கள் 1200 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா 1,80,000, 150 ரூபா சதுரடி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் வாங்குறது ஒரு ஏக்கரு 25 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. என்னோட பேஸ் காஸ்ட் 100 ரூபா வருது. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவலுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா, 20 ரூபா எனக்கு ப்ராஃபிட் போதாதா? அது இது ஆக்சுவலாக மார்க்கெட் ரேட் வந்து 300 400ன்னு போகுது. ஆமாம், 400 rupees அங்கே போகுது. நான் அது வானான்றேன். நான்
இயற்கையோட படிப்பில் நிலம் வந்து காமனாக சேரணும்ல. இந்த மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸுக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் யாராவது 90,000 ருபீஸ்க்கு பிளாட் கொடுக்குறாங்களே இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் சொல்லுங்கள் சார். இல்லைங்க சார். அதுதான் சார் நான் அதுக்கு லீகல் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா நான் லீகல் பேப்பர் தரேன். 19 வருஷமா ஊறி இருக்கேன் சார் ரியல் எஸ்டேட்டில். இன்னும் ஒன்லி ரியல் எஸ்டேட் இஸ் மை பேஷன். கர்நாடகாவில் ஒரு ஸ்டைல் இருக்கும் ரியல் எஸ்டேட், தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைலு, பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டைலு, தெலுங்கானாவில் ஒரு ஸ்டைல், ஆந்திராவில் ஒரு ஸ்டைல். ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணி தான் எல்லா பிஸ்னஸும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்டில் செய்கிறேன் அப்படிங்கிறத இப்படி புரிஞ்சு. சர்வீஸ்ன்னு இல்லை சார், பிஸ்னஸ் ப்ராஃபிட் இருக்குது சார். சார் இன்னைக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் 18% ப்ராஃபிட் 7% ப்ராஃபிட்னு வச்சு நடத்துகிறவங்க. பேங்கே வந்து வட்டி கொடுக்குறது 6% தான் சார் கொடுக்குது. அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லையா சார் பேங்க்குக்கு? நான் 20% ப்ராஃபிட் வச்சிருக்கேன் சார். இது எப்படி ப்ராஃபிட் இல்லைன்றீங்க? எப்படி சர்வீஸ்ன்றீங்க? என்ன ஒன்று, நான் அந்த மார்க்கெட்டை உடைச்சிட்டேன். 200% அப்படின்னு ப்ராஃபிட் இருக்கிறத நான் 20%. அது உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்காதாங்க சார் பிஸ்னஸ் லெவலில்? கொடுக்குது சார். சார் இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் சார். அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு போனால் பிரச்சனையாக தான் சார் பெருசாகும். அந்த அவன் குத்திக்கிட்டே இருக்கான்னு நீ போடா அப்படின்னு ஒரு சைடில் போயிட்டே இருக்கலாம். அவனே வேஜாராகணும். இவன் 10 வாட்டி அடித்தாலும் இவன் பாட்டு சைலண்டாக போயினே இருக்கிறான்னு அவங்களே வெறுத்துருவாங்க சார். இவ்வளோ பண்ணுறதெல்லாம் யாருக்காக சார்? சார் இந்த மிடில் கிளாஸ்னு ஒரு லைன் இருக்கும் சார். இந்த மிடில் கிளாஸோட வாழ்க்கை நரகம் சார். முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் வர முடியாமல் அடுத்தவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா சார், அது ரொம்ப நரகம் சார். அந்த மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு சார். ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான் சார். ஸோ அப்போ எங்கடா இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வருதுன்னு பார்த்தா இன்றைக்கி பிரம்மாண்டமாக ஒரு ஆடு. இன்றைக்கி நானே தான் சார் என் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஒருத்தரை கூப்பிட்டா அவங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஆடு கொடுக்க வேண்டியது வருது. என்னால் முடியல. ஸோ நானே என்னை பிராண்ட் ஆக்கிக்கிட்டேன், நானே பேச ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அந்த மிடில் கிளாஸ்க்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். உங்கள் கையில் இருக்கிற காசுக்கு சொத்து வாங்குங்கன்னு ஆரம்பித்தேன். நான் இந்த கடந்த ஒரு 4 வருஷமாக ஆஃப்டர் மை ஒய்ஃப்ஸ் டெத் ஒரு பிளாட் கூட நான் லோனில் யாருக்குமே கொடுத்ததில்லை சார். கடன் வாங்காதீங்கன்ற சார். கடன் வாங்காமல் எப்படி வாங்க முடியும் சார்? இப்போ நான் கொடுக்குறதே கம்மியான விலைக்கு தானே சார். சார் பீச் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சார், பாண்டிச்சேரி பக்கத்தில், பீச் பக்கத்தில், கடலூர் மாநகராட்சியாக ஒரு சொத்து சார். அது நான் கொடுக்குறதே வந்து 800 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சார். மாநகராட்சியான ஒரு சொத்து, ஜஸ்ட் 800 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். அதில் ஒரு காம்பவுண்ட் தரேன் சார். 800 ருபீஸ் சார். ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ சார். அதுலேயும் அதில் நான் உங்களுக்கு நியூஸ் 7க்காக சொல்கிறேன் சார். 800 ரூபா ஒரு அதோட காஸ்ட்டு. மாநகராட்சி ஆகிடுச்சு. கைட்லைன் வேல்யூவே 450 ரூபாவாக இருக்குது. பிவிஆர் மாலு எல்லாமே சுற்றி உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. பாண்டிச்சேரி பார்டர் 4 கிலோமீட்டர் தான், பாண்டிச்சேரி 4-5 கிலோமீட்டரு. சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பிவிஆர் மாலு, பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் சார். அங்கே இருக்கிற சொத்து 800 ரூபாய்க்கு தரேன் சார். அதில் ஒரு பிளாட் 2500 ஸ்கொயர் ஃபீட் சார். ஒரு பிளாட் 2500 ஸ்கொயர் ஃபீட் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கொடுத்துறோம் சார். இப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்க அப்படின்னா 80 லட்ச ரூபா சார். 10,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாங்கன்னா இன்னொரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாகவே தரேன் சார். குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருப்பாங்களா சார்? இது ஃபேமிலி காம்போ ஆஃபர் சார். இது ஃபேமிலியில் இன்றைக்கி ஜாயிண்ட்டாக யாருமே இல்லை சார். ஒரு 4 பேர் அண்ணன் தம்பிங்க சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம் சார். இதுவா சார்? திருச்சியில் 90,000 ரூபாய்க்கு தந்தேன் சார். ஓகே, இது பண்ணேன். மயிலம், திண்டிவனம் ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ சார். கணவன் மனைவி நகர். கணவன் மனைவி நகர் பேர். ஓகே. ஏன்னா இங்கே என்ன ஆகுது, நான் மிடில் கிளாஸ் வந்து சொத்து வாங்கும்போது எக்கச்சக்கமான ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வரும் சார். புருஷன் வந்து லோனில் போட்டு எடுப்பார் ப்ராப்பர்ட்டி. பொண்டாட்டி வீட்டு நகையை தான் அடமானமாக வைப்பாங்க சார். ஓகே. அப்போ அங்கே ஒரு சிக்கல் ஒன்று வரும் சார் ஃபேமிலியில். ஏய், பொண்டாட்டி வீட்டு சைடில் என்ன பண்ணுவாங்க, ஏய் உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க சொத்து அப்படின்வாங்க. மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஏய் நீ தானே இஎம்ஐ கட்டுற, உன் பேரில் சொத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ. இந்த ஒரு எல்லா காமன் மேன்லையும் இந்த ஒரு டாக் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. ரேட் வந்து 300 ரூபா. 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 300 ருபீஸ்ன்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் 3,60,000 மாதிரி வரும். 3,60,000 கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ சார். யார் சார் கொடுக்குறேன்? சேலஞ்ச் சார். நான் கொடுக்குற காஸ்டிங் சார். இப்போது பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு எங்கெங்கெல்லாம் இப்போ பிளாட்ஸில் எந்தெந்த ரேஞ்சில் இருக்குங்க சார்? சார் என்கிட்ட வந்து 90,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து அப் டு 20 lakhs. பீச் பக்கத்தில் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதாவது 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 80 lakhs மாறுது. பட் ஆனால் 20,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. அது ஒரு பெரிய ப்ளஸ். மற்றபடி 10,000 ஸ்கொயர் ஃபீட். ஆமாம், 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாக தானல்ல. அப்போ உங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டே 400 ரூபா தானே. கைட்லைன் வேல்யூ 450 ரூபா. நான் கொடுக்குறதே 400 ரூபாய்க்கு தானே. அப்புறம் எல்லாமே டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ். செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுக்கில் இருக்குது. அப்புறம் வந்து திருச்சி, விழுப்புரம், அப்புறம் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், பாண்டிச்சேரி, அப்புறம் தஞ்சாவூர், அடுத்து வந்து மதுரை, தூத்துக்குடி லான்ச்சிங் சூன். ஓகே. தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் 38 மாவட்டத்திலையும் கொண்டு வரோம் சார். ஓகேங்க சார். சார் இப்போது உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க? சார் இதுலேயே ஒரு நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் கொடுத்துறேன். நம்ம மேனேஜரோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும்.
அவங்ககிட்ட பேசலாம் சார். ஓகே சார், இப்போ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்? தயவு செய்து கடனில் வாங்காதீங்க. உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து குளோபலைசேஷனாக மாறிப்போச்சு. இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து தாராளமாக ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. சென்னையில் இருக்கிறவங்க துபாயில் போய் ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு ஆட்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ தமிழ்நாட்டில் உங்களை சுற்றி டெவலப்பிங் ஏரியாஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அங்கே சொத்து வாங்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய தப்பு, சென்னைக்குள்ளேயே ப்ராப்பர்ட்டி வேணும்னு லோனில் வாங்கிடுறோம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 5 வருஷம் இல்லைனா 6 வருஷம் இல்லைனா 8 வருஷம் தாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட்டே ஆகும். அதுக்கப்புறமா சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சுன்னா அப்படியே ஸ்டக் ஆகிடும். பட் நீங்கள் எடுக்கிற இஎம்ஐன்னு இருக்கு இல்லையா, அது வந்து இன்றைக்கி 8% 9% இருக்கிற இஎம்ஐ ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் நீங்கள் கட்டும்போது ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட்டோட நீங்கள் கட்டின வட்டியும் கடனும் தான் அதிகமாக இருக்கும். தயவு செய்து சொத்து வந்து கடனில் வாங்காதீங்க. ஓகேங்க சார், இவ்வளோ நேரம் தருணம் ஹோம்ஸில் என்ன மாதிரியான பிளாட்ஸ் இருக்குது, எந்தெந்த அளவுக்கு ரேஞ்சில் இருக்குது என்பது குறித்து விளக்கி, இதனுடைய தொடங்கப்பட்டதோட நோக்கம் என்ன, எல்லா குறிப்பாக நிலங்கள் எல்லாரிடம் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் நிறைவேறணும், நிறைய பேர் நிறைய மக்கள் வீட்டு மனைகளை வாங்கி அவங்க வீட்டுக்குள்ள குடிபெறணும், அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.